ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டில் ஜோதிடம் பார்க்கும் சில ஊடகங்கள் டிஎம்கே தான் பெரும்பான்மையாக ஜெயிக்க போகுதுன்னு ஒரு 6 ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. 2 ஊடகங்கள் அதெல்லாம் இல்லைப்பா, ஏடிஎம்கே தான் தனி பெரும்பான்மையாக ஜெயிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாவேகா தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது தாங்க உண்மைன்னு மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொங்கு சட்டமன்றம்னா என்ன? விஜய் அவர்கள் கணிசமான ஒரு சீட்டுகளை எடுத்துட்டாருன்னா, சட்டசபைக்குள்ளே அவர் போயிட்டாருன்னா அந்த சீட் எடுத்த எம்எல்ஏக்கெல்லாம் எந்த அளவுக்கு பவர் இருக்கும், அவங்களோட சேலரி என்ன, அந்த தொகுதிக்கு செலவு பண்றதுக்கு அந்த எம்எல்ஏக்கு எவ்வளவு பணங்கள் கிடைக்கும், இதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வெளியானதும் ஆச்சு. எல்லாருமே சொல்றாங்க ஆளுங்கட்சியான திமுக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்க போது தனி பெரும்பான்மையோட அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ஏடிஎம்கேன்னு சொல்றாங்க, சில பேர் டிவிகேன்னு சொல்றாங்க. இப்போ இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட் உண்மையா பொய்யா? எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது தோராயமான ஒரு கணக்கு தாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு வாக்குச்சாவடிக்கு போறோம், அந்த இடத்துல ஒரு ஓட்டுகளை போடுறோம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த வாக்குச்சாவடிக்கு முன்னாடியே குறிப்பிட்ட மீட்டருக்கு முன்னாடி நின்றுட்டு ஒருத்தர் மைக்கை வச்சுட்டு கேட்பார், நீங்கள் யாருக்கு தான் ஓட்டு போட போறீங்கன்ட்டு. பெரும்பாலான மக்கள் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. ரிட்டர்ன் வரும்போதும் அவங்க மறுபடியும் ஒரு சர்வே எடுப்பாங்க. இந்த சர்வேக்கெல்லாம் எல்லா தொகுதியிலையும் எடுக்க மாட்டாங்க, எல்லா பூத்துலையும் எடுக்க மாட்டாங்க. ஸோ குறிப்பிட்ட மேக்சிமமாக ஒரு சர்வே எடுத்து இங்கி பிங்கி பாங்கிங் போட்டு ஒரு சில இடத்துல அவங்க இதுதான் ரிசல்ட்டுன்னு எல்லா ஊடகங்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சைடில் எடுத்த சர்வேவும் பார்த்துட்டு மேட்ச் ஆகுதான்னு அவங்களே தோராயமாக ஒரு கணக்கு சொல்லி தான் இன்னைக்கு ஜோதிடம் மாதிரி சொல்லிட்டு வராங்க. இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டில் மக்கள் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்த போகிறோம், ஆனால் இன்னொரு கட்சிக்காரங்க அதை வீடியோவை பார்த்துட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நலத்திட்ட உதவி ஏதாச்சும் ஒன்று நம்ம போய் கியூவில் நிற்கிறோம். அப்போ கியூவில் நிற்கும் போது, ஏப்பா நீ தான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டியே, அதை வேற வீடியோவாக எடுத்து வர போட்டியே, உனக்கு எதுப்பா எங்கள் கட்சிக்காரங்க காசு கொடுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும்னு அவங்க கேட்பாங்க. ஆனால் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. கொடுத்தாலும் அந்த கேள்வி நமக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஓட்டை எதுக்கு சீக்ரெட்டாக வச்சு போடுறாங்க, ஒரு பாக்ஸை முன்னாடி வச்சுட்டு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு. அதனால தான் இது அவங்கவுங்களோட தனிப்பட்ட உரிமை. அப்போ எக்ஸிட் போல் ரிப்போர்ட் எல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நிறைய கருத்து கணிப்புகள் மேக்சிமம் ஓரளவு ஒத்து வந்து தான் இருக்குது இது வரைக்கும் நடந்த தேர்தல்கள்லாம். ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது தோத்து போயும் நிற்குது. அதாவது ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா பாஜக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அது நடக்கவே இல்லை இப்போ நடந்த லாஸ்ட் எலெக்ஷனில். ஸோ இப்படி பொய்யான ரிப்போர்ட்டுகளும் கிடச்சிட்டு தான் வருது. ஏன் நம்மளே ஒரு இடத்துல சர்வே எடுக்கலான்னு ஒரே ஒரு பூத்து தான், அந்த ஏரியா பேர்லாம் வேண்டாம், அந்த பூத்தில் போயிட்டு அதாவது ஓட்டு போட்டு வரவங்க கிட்ட நம்ம ஒரு 100-150 பேர்கிட்ட பார்த்தோம். அதிலே நம்ம பின்வாங்கி ஓடி வந்துட்டோம். அவங்க கிட்டலாம் கேட்டதுக்கு நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு இது மாதிரி யூடியூப் சேனல்னு சொன்ன உடனே நீ எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க, உனக்கெல்லாம் நாங்கள் எதுக்கு சொல்லணும், போய் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பெரிய பெரிய மீடியாக்கள் மட்டும்தான் அந்த இடத்துல போய் நின்னா வேல்யூபிளாக இருக்கும். சாதாரண சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல போனால் நம்மளுக்கு மதிப்பு பெருசளவில் கிடைக்கிறது கிடையாது. ஸோ மக்களும் பெருசாக நம்மகிட்ட பேசுறதும் கிடையாது. ஓட்டு போட்டு அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு போகிறதுக்கு தான் குறிக்கோளாக இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணதுங்க, ஓட்டு போட்டு வெளியே வரவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சில பேர் சொன்னது நான் தாவேகாக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்ககிட்டே திரும்ப பதில் கேட்குறோம், அப்போ தாவேகா ஆட்சி அமைச்சிருமான்னு கேட்டால் அதெல்லாம் ஆட்சி அமைக்காதுங்கன்னு. பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறாங்க, தாவேகாவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆக மாட்டாருன்னு சொல்கிறாரு. அது என்ன கணக்குன்னு நம்மளுக்கு புரியவே இல்லைங்க. இப்படி தான் இருக்குது இன்றைக்கி கள நிலவரம். இப்போ தாவேகா எத்தனை சீட்டு தான் எடுக்கணும் ஒரு கேள்வியாக கேட்டோம்னா அதுக்கு யாருக்கிட்டையுமே பதில் கிடையாதுங்க. பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்கள், புலின்னு அழைக்கப்படுறவங்க, இவங்க யாருக்கிட்டையுமே இந்த ஐடியாலஜி கிடையாது. அதாவது தாவேகாவுக்கு அக்யூரேட்டாக எத்தனை சீட்டு வரும், தோராயமாக எத்தனை சீட்டு வரும்னு சும்மா அடிச்சு விடுற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. நம்ம மற்றவங்கள குறையா சொல்ல தேவை. ஏன்னா மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, ஓட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் தான். அன்னைக்கு 4ஆம் தேதி தான், இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஸோ அன்னைக்கு தான் யார் ஜெயிச்சா எத்தனை சீட் எடுத்தாங்க நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்லாம் தப்பாயிருமான்னு கேட்டால் அப்படி முழுமையாக நம்ம ஒத்துக்க முடியாது. காரணம் ஒரே ஒரு விஷயம் தாங்க, 3 நாளில் இன்னும் ரிசல்ட் இருக்கு. இந்த ரிசல்ட் நேரத்தில் எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க, மக்கள் ஆல்ரெடி வாக்கு செலுத்திட்டாங்க, ரிசல்ட்டும் இன்னும் 3 நாளில் தெரிய போகுது. ஸோ ரிப்போர்ட் தப்பாயிடுச்சுன்னா அந்த ஊடகத்துக்கு மேலே இருந்த நம்பிக்கை மக்கள் கிட்ட இருந்து போயிடும் இல்லையா? ஸோ அதனாலே ஊடகங்கள் கொஞ்சம் பார்த்து தான் எடுப்பாங்க. இப்போ தொங்கு சட்டசபை அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். அதாவது ஹங் அசம்பிளி அப்படின்னு அழைக்கப்படுறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 234 தொகுதி இருக்குங்க. இந்த 234 தொகுதியில் அதாவது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஒரு 115 எடுத்துட்டாங்க. மீதி இருக்க சீட்டை விஜய் அவர்கள் வச்சிருக்காங்க. இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஆளுநர் தான் ஆட்சி அமைக்கப்படும். அப்படி இல்லைன்னா அந்த எலெக்ஷனையே டிஸ்மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஎலெக்ஷன் தான் வைக்கணும். இப்போ விஜய் அவர்கள் நான் யாருக்குமே அதாவது சப்போர்ட் பண்ணல, நான் தனியாகவே நிற்க போறேன்னு சொல்லிட்டாருன்னா ரீஎலெக்ஷன் தான் பண்ணுவாங்க. அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் ஹங் அசம்பிளின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ தாவேகால பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான சீட்டுகள் உள்ள போறாங்க. உதாரணத்துக்கு சொல்றாங்க, ஒரு 10 சீட்டு உள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 சீட்டில் ஜெயிச்ச எம்எல்ஏஸ்க்கெல்லாம் பவர் இருக்குமான்னு கேட்டால் கட்டாயம் பவர் இருக்கும். ஆனால்
ரூலிங் பார்ட்டி வந்து அவங்க எந்த விதமான பவரையும் அவங்களுக்கு தனித்துவமாக தரமாட்டாங்க. ஏன்னா இவங்க தனியாக நின்று தானே ஜெயிச்சு வந்தாங்க. அதாவது ஒரு மூன்றாம் கட்சியாக இருக்கலாம், இல்லை ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு எந்த விதமான பவர்ஸ் இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குங்க, இவங்களுக்கு ஃபண்ட் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தகவலின் அடிப்படையில் 3 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு எம்எல்ஏ ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்ட் எடுத்து அவங்க ஜெயிச்ச தொகுதிக்கு, அதாவது ரோடோ வாட்டரோ எது மாதிரி விஷயங்களை செலவு செய்துட்டு வரலாம். அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பாலம் கட்டணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் செய்யணும்னா அதுக்கு ரூலிங் பார்ட்டியான அரசாங்கத்தை தான் போய் இவங்க நாடணும். அப்படி அரசாங்கம் சரியாக செவிசா வைக்கலைன்னா அதுக்கு முறைப்படி லெட்டர் எழுதணும், கலெக்டரோட சப்போர்ட் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் அவங்க ஒரு பெரிய ஃபண்டை வாங்கணும் அவங்க தொகுதிக்கு. ஆனால் பெரிய பவர் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த தொகுதியில் அவங்க ஜெயிச்சதுனால சட்டசபையில் அவங்க குரல் ஓங்கி ஒழிக்குங்க. இங்கே யார் அதிகமாக பேசுகிறாங்கன்றது தான் மக்கள் வியந்து பார்ப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சரியாக பேசணும். இன்றைக்கி நடக்கிற சமூக அவலங்களை சட்டசபையில் சரியான குரலாக, மக்களின் குரலாக எதிரொலிச்சாங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஹீரோவாகவே மக்கள் பார்ப்பாங்க. நம்ம மனசுக்குள்ளே தோன்றதெல்லாம் அவன் பேசுகிறானேப்பா அப்படின்னு பேசுவாங்க. இவங்களாலையும் ஆப்போசிஷன் பார்ட்டி, அதாவது ஆளுங்கட்சியாலையும் எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவங்க மேலே தவறுகள் இருக்கும். சரிப்பா நாங்கள் இதை பண்ணித்தரோம், இதை நாங்கள் திருத்திக்கிறோம்னு சொல்லிட்டு சட்டசபை வந்து ரொம்ப சூப்பராகவே போவோம். இறுதி தீர்ப்பு அன்னைக்கு தான் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கருத்து திணிப்பா, கருத்து கணிப்பா, இல்லை ஜோதிடமான்ட்டு நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு பிடித்தமான ஃபேவரிசமானவங்களை இவங்க தான் கேண்டிடேட்டு, இவங்க தான் வின் பண்ண போகிறாங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ஆனால் யாராக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு இறுதியானது வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ நம்ம கருத்தின் அடிப்படையில் எந்த கட்சியெல்லாம் உள்ளே போனால் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சியும் கண்டிப்பாக ஒரு சீட்டாச்சும் வாங்கி உள்ளே போய் தாங்க ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாதாக்காவை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாளாகவே இளைஞர்கள்கிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு வராரு. ரொம்ப வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்காரு. எந்த பிரச்சனைக்கும் அவர் வெளியே போனது கிடையாது, உள்ளே தான் நின்றுருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட தலைவன் இத்தனை வருஷம் பாடுபட்டதுக்கு கண்டிப்பாக ஒரு சீட்டாச்சும் அவர் கிடச்சி ஒரு உள்ளே போனார்னா, ஒரு சீட் இல்லைங்க, இவங்க எல்லாமே அதிகப்படியான சீட் வாங்கி உள்ளே போனது தான் நம்மளோட ஆசை. ஆனால் மக்களோட தீர்ப்பு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இவங்க அட்லீஸ்ட் ஒரு சீட்டாச்சும் வாங்கி உள்ளே போனாங்கன்னா மக்களின் குரலாக அங்கே சட்டசபையில் இவங்களோட குரல் வந்து எதிரொலிக்கும். அது மட்டும் இல்லை, தாவேக்காலையும் அவர் உள்ளே போனார்னா, இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, இவர் என்ன பண்ண போகிறான்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அவர் மனசுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் தோன்றது, இந்த நாட்டுக்கு நலனுக்காக என்னென்ன பண்ண போகிறாருன்னு அவரோட குரலும் மக்களுக்கு புரிய வருங்க. அதாவது ஒரு குட்டி கதையாக சொல்லணும்னா, கூட்டு குடும்பம் தனி குடும்பம் மாதிரி தாங்க. இப்போ கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அங்கே சித்தப்பா சித்தி அம்மா அப்பா எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் தனி குடும்பமாக போயிட்டோன்னா புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ இந்த குழந்தைங்க பண்ணுற தப்பெல்லாம் வந்து பெரியவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இதே கூட்டு குடும்பத்தில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வேலைக்கே போயிட்டாலும் தாத்தா பாட்டி சித்தி பெரியப்பாலாம் இருப்பாங்க. அந்த குழந்தைங்க இவ்வளோ நிறைய மொபைல் நோன்ற, ஏன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறேன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களை என்ன பண்ணும், அறநெறியோட வளரும். இதே தனி குடும்பமாக இருந்துச்சுன்னா அது இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால தான் எல்லாருமே மிங்கிலாகி அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சட்டசபை. ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் இருக்குது, ஹீரோயிசம் இருக்குது, வில்லனிசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும்போது தான் பர்ஃபெக்டான நம்ம நாட்டுக்கு ஒரு சட்டசபையாக அமைன்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எந்த கட்சி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஹங்க அசம்பிளியாக நடக்குமா? எம்எல்ஏலாம் யாரெல்லாம் எந்தெந்த கேண்டிடேட்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. இதே போன்ற சமூக சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.